ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடந்த நாளெல்லாம் இயேசு நம்மளை கண்ணின் மணி போல கிருபையினால் பாதுகாத்து ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இதுவரையில் நடத்தி வந்த நல்ல அன்பிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து அதிசயமாய் நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். உலகம் முழுவதும் பஞ்சமும் கொடிய நோய்களும் கொடிய தாக்கங்களும் பயங்கரமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாதபடி ஆண்டவர் கிருபையாக நடத்துவதை நீங்கள் காண்பீங்க, கிருபையாய் நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாளிலேயும் நமக்கு ஒரு தேவ செய்தி ஆண்டவர் தந்திருக்கிறார். சோதனை வரும்போது பின் வாங்கி போகாதே. நம்முடைய வாழ்க்கையில் இனி சோதனையின் நாட்கள் தான். நமக்கு சந்தோஷத்தின் நாட்கள் எப்பொழுது வரும் என்றால், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு பிறகு இந்த உலகம் 1000 வருட அரசாட்சி, அப்படிதான் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு 1000 வருட அரசாட்சியில தான் தேவ ஜனங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும், சமாதானமாய் வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும், நிம்மதியாய் வாழ முடியும். அதுவரையிலும் சோதனை தான், பல விதங்களில சோதனை, வியாதியினால வரக்கூடிய சோதனை, நஷ்டத்தினால வரக்கூடிய சோதனை, பாவத்தினால வரக்கூடிய சோதனை, பல சோதனைகளை நாம் சகிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை போவதை பார்க்க முடியும். சரி, சோதனை வரும்போது நீங்க பின்வாங்கி போகாதுங்க. நிறைய பேர் சோதனை வந்த உடனே பின்வாங்கிட்டாங்க. நமக்கு நிறைய பேரை தெரியும். சோதனை, சின்ன ஒரு சோதனை வந்த உடனே கூட நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம், என் மனைவி ஆண்டவரை தேடி என்னங்க பிரயோஜனம், என் குடும்பம் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், என் வீட்டில் நடந்த சம்பவத்தை பாருங்க, எங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை பாருங்க, எங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனையை பாருங்க, எங்க வீட்டில் நடந்த ஆபத்தை பாருங்க, எங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை பாருங்க, எங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை பாருங்க, நான் கடனை இவ்வளவு சுமக்க வேண்டிய தேவை என்ன, இப்படியெல்லாம் நிறைய பேர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ஆண்டவரை மறுதலித்து வாழ்கிறவர்கள். சபைக்கு போகிறதில்லை, ஆராதனைக்கு போகிறதில்லை, ஆண்டவரை தேடுறதில்லை, சபை வேண்டான்னு விட்டுட்டாங்க, இயேசு வேண்டான்னு விட்டுட்டாங்க, ஐக்கியத்தை வேண்டான்னு விட்டுட்டாங்க, ஊழியங்களை தாங்கிறத விட்டுட்டாங்க, ஊழியங்களுக்கு உதவி செய்கிறத விட்டுட்டாங்க. ஒரு சோதனை வந்ததினால் எல்லாத்தையும் விட்டு வாழ்கிறவங்க இன்றைக்கு ஒரு சாரரை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனை வரும்போது பின்வாங்கி போகாதே. இப்பதான் நம்ம விசுவாச பரீட்சை. சாத்தான் நம்மளை சோதிக்கிறவன், பிசாசு நம்மளை சோதிக்கிறவன். இயேசுவையே பிசாசு சோதித்தான். ஆண்டவரிடத்துல போய் நேரடியாய் நின்று சொல்லுகிறான், இந்த அப்பத்தை இந்த கல்லை நீர் அப்பமாய் மாற்றும் என்று. அவன் நேரடியா போய் ஆண்டவரை சோதிக்கிறான். இப்ப சொல்றான், நீ என் காலை விழுந்து என்னை வணங்கி கொண்டால் இந்த உலகம் முழுவதும் நான் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு காலை வணங்குவதற்கு பிசாசு கட்டளை போடுகிறான். எவ்வளவு பெரிய சோதனை அதை பாருங்க நீங்க. அப்ப சோதிக்கிறவன் பிசாசு, அந்த சோதனையை கொண்டு வருகிறவன் பிசாசு. அந்த நேரத்துல நீங்க பின்வாங்கி போக கூடாது, அதுல உறுதியாக இருக்கணும். சாத்தானே, நீ எவ்வளவு வியாதியை கொண்டு வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். எனக்கு என்ன துன்பங்களை கொண்டு வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். நான் எவ்வளவு கடன்களை நீ கொண்டு வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். எவ்வளவுதான் விளைநிலங்களின் நஷ்டங்களை கொண்டு வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். அப்படின்னு ஆண்டவர் மேல் நீங்க உறுதியாயிருந்தால் நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீர்கள். ஆண்டவர் மேல உறுதியாயிருங்க, கர்த்தருக்கு மேல நம்பிக்கையாயிருங்க, கர்த்தருக்கு மேல விசுவாசமாயிருங்க. ஒரு ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார், 2 மடங்கு உயர்த்துவார், 2 மடங்கு மேன்மையான வாழ்க்கை தருவார், 2 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா.
யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அவனுடைய செல்வங்களை இழந்து போகிறான், சொத்துக்களை இழந்து போகிறான், மதிப்பு மரியாதை இழந்து போகிறான், சகலவற்றை இழந்து போகிறான். அவன் ஆண்டவருக்குள் உறுதியாயிருக்கிறான். என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அவன் யாரை நம்பி அவரை மகிமைப்படுத்துகிறான்? இந்த இயேசு என்னை கைவிட மாட்டார், இந்த இயேசு என்னை வாழ வைப்பார், இந்த இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என்னை நிச்சயமா என்னை கைவிடவே மாட்டார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், இது மனுஷனுக்கு சாதாரணமாய் வரக்கூடிய சோதனை தான். இப்ப நமக்கு வந்திருக்கிற சோதனைகள் பொதுவாக மனிதர்களுக்கு வந்திருக்கிற சோதனை தான். அப்படின்னா என் பிள்ளை ஏன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆச்சு? நல்லா படிக்கிற பிள்ளை தானே. அது பொதுவாக பிள்ளைகளுக்கு அந்த சோதனை வரும். அந்த சோதனையை ஜெயிக்கத்தான் ஜெபம் தேவை. அந்த ஜெபம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவை. நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த ஃபெயில் ஆகாம பிள்ளைகள் அந்த படிப்பை தொடர்ந்து போகத பார்ப்பீங்க, தொடர்ந்து நீங்கள் போகிறதை பார்ப்பீர்கள். இப்ப மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான். ஒரு நஷ்டம் வந்து போச்சா, அது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் பள்ளியடியில் நாங்கள் ஒரு முதல் புதன்கிழமை மாலையில் புதன்கிழமை மத்தியானம் 2 மணியிலேருந்து ஒரு ஜெபக்குழு அவங்க வீட்டில் கூடி ஜெபிப்பாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது போவேன். அந்த வீட்டில் லதான்கிற ஒரு சிஸ்டர் அங்கே வருவாங்க. அவங்க 45 பவுன் நகையை அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கடனாக கொடுத்துருக்குறாங்க, உதவிக்காக கொடுத்துருக்குறாங்க. 45 பவுன் நகை கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அவங்களுடைய மகளுக்கு திருமணம். அப்போ அந்த டைமில் போய் கேட்டால் 1 பவுன் நகை கூட அவங்க திருப்பி கொடுக்கல, 1 கிராமுக்கு கூட அவங்க திருப்பி கொடுக்கல. சோதனை. அவங்க சொல்றாங்க, என்ன பிரதர் இவ்வளோ பெரிய சோதனை, அவங்க தேவைக்கு நான் கொடுத்தேன், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு திருமணம், என் தேவைக்கு அவங்க தரல, அது ஒரு பெரிய சோதனையில நிற்கிறாங்க. என்ன செய்ய? அதை நம்பிதானே அந்த திருமணம். அவங்க தருவாங்கன்னு அவங்கள நம்பினமே, தருவாங்கன்னு நம்ம நம்பினமே. சோதனை. உங்க வாழ்க்கையில சில சோதனை வரும். என்ன சோதனை தெரியுமா? உங்கள்கிட்ட நல்லா சிரிச்சு, நல்லா பேசி, நல்லா பழகி, நல்ல அன்பா உங்கள் மேல உறவு வைக்கிறது மாதிரி நடிச்சு, உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு போறது வரையிலும் தான் அந்த உறவு. உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பிறகு அவங்க உங்களை கண்டாலும் பேச மாட்டாங்க, ஃபோன் பண்ணினாலும் எடுக்க மாட்டாங்க, ஒழிப்பாங்க. நீங்க அங்க வர்றது தெரிஞ்சா இந்த பக்கமா போகணும், ஷார்ட்டா போயிடலாம், ஆனா உங்களுக்கு முன்ன ஒளிஞ்சி தூரத்திலோடி போவாங்க, அங்க தூரத்திலோடி சுத்தி போயிருவாங்க. சோதனை. சில சோதனைகளை நாமவே தேடிக்கொள்ளுகிறோம். அவங்க கேட்ட உடனே நம்ம கொடுக்கணுமா? அவங்க கேட்ட உடனே நம்ம உதவி செய்யணுமா? அப்படி இல்லை. நீங்க நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, ஆனால் அதை நீங்க அனுபவிக்கிறதுக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதை நீங்க அனுபவிக்க, உங்களுக்கு அனுபவிக்க தான் கர்த்தர் தந்தார். நீங்க ஏன் உங்க வீட்டில் இருக்கிறதை இனி ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்க? அவன் ஊழியக்காரனா இருந்தா வந்து கேட்ட உடனே கொடுத்துருவீங்களா? ஊழியக்காரன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். இப்ப சில இடங்கள்ல நம்ம கேள்விப்படுகிறோம், இப்ப ஊழியக்காரங்க தான் ரொம்ப மோசம். அவங்க தான் வந்து நிறைய விசுவாசிகள்கிட்ட வீட்டில் வந்து அன்பா பேசி, அன்பா அவங்கள்ட்ட உறவு நல்ல இது சரி, இவங்களும் பாஸ்டர் இல்லை, அவங்க தேவை சந்திக்கட்டும் கொடுத்துட்றாங்க. திருப்பி கொடுக்கறது இல்லவே இல்லை. திருப்பி கொடுக்குற அந்த இதே கிடையாது. இப்போ கூட சமீபத்தில் நாகர்கோயிலில் உண்மையிலே அவங்கள பார்த்தா ரொம்ப, அவங்களும் ஒரு 11th படிக்கிற ஒரு குழந்தையை இழந்து, புருஷனை இழந்து, ஒரே ஒரு பையனுக்கு கூட வாழ்கிறாங்க. புருஷன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால குளுத்தர் அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஒரு சர்ச் இருக்கு. இதை நான் பேரு சொல்லலை, அந்த சர்ச்சில் போய் அந்த புருஷனுடைய மனநிலை பாதிப்பிலிருந்து விடுதலைக்காண்டி அந்த சர்ச்சுக்கு அவங்கள நம்பி போனாங்க. இவங்க வாழ்க்கையில வாழ்வாதாரத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வச்சிருந்தாங்க. அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன வச்சிருந்த பணம். எனக்கும் தெரியும், அந்த வீட்டில் நாமளும் போறோம், ஜெபம் பண்றோம், எனக்கு தெரியும். அது அவங்க வாழ்வாதாரத்துக்குரியது, அவங்க வாழ்க்கைக்குரியது. அந்த பைசை யார் வாங்கினாலும் அவன் நாசமா விளங்கவே மாட்டானுங்க.
ஆனா அவங்கள்ட்ட பாருங்க அந்த அந்த பாவம், அவங்க ரொம்ப ரொம்ப பாவம்னா ரொம்ப பாவம். இவங்க இதை ஏதோ வெளியில சொல்லிட்டாங்க. வெளியில சொல்லி அந்த ஊழியக்காரன் வாங்கி இன்னைக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. அதுக்கு ஒரு வீடு கிடையாது. சொந்த மைனியா இருக்க வீட்டுல இருந்து விரட்டி தள்ளிட்டாங்க. இன்னைக்கு ரோட்ல வாழ்றது மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல அந்த மகனையும் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏழைகளை உரிகிற ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர். ரொம்ப ஞானமாயிருங்க. சோதனை நம்மளா தான் தேடிக்கொள்ளுகிறோம். சோதனை வரும், நம்ம ஞானமாயிருக்கணும். ஒரு பக்கம் ஞானம், இனி ஒரு பக்கம் ஜபம், இனி ஒரு பக்கம் தேவ அறிவு. இதுல தான் நம்ம வாழணும். ஊழியக்காரங்க வந்து கேட்டாங்கன்னு சொல்லி உடனே கொடுத்துறாதுங்க. உடனே நீங்க அவங்கள்ட்ட அந்த மாதிரி எல்லாம் செய்யாதுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த ஏழைகள்கிட்ட வாங்கிட்டு போறாங்களா பாருங்க. இந்த அந்த அப்பாவி அந்த ஏழை அதுகளை பார்த்தாலே நம்ம தான் கொடுக்கணும் போல அதுகளுக்கு இருக்கு. ஆனா அதுகள்கிட்ட போய் நீ கொடுக்காட்டியும் பரவாயில்லை, இப்படி வாங்கிட்டு போய் அதுகளை துக்கப்படுத்துறியே, கஷ்டப்படுத்துறியே, அதுகளுக்கு கண்ணீர் எங்கெங்க போவோம்? இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்கல. அந்த 10 லட்சம் ரூபா வாங்கினது எப்படின்னு தெரியுமா? 2 பைசா வட்டி தாரேன், மாசம் 20,000 ரூபா தாரேன் உனக்கு, நீ பணத்தை வச்சு நீ என்ன செய்ய போற? 20,000 ரூபா நான் தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3-4 மாசம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க. அது ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப சோதனை வரும்போது நம்ம பின்வாங்க கூடாது. அந்த குடும்பம் ஊழியக்காரனால பின்வாங்கி போறதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்கள நம்ம தேற்றுறோம், இல்லக்கா நீங்க ஆண்டவரை விட்டுறக்கூடாது, ஆண்டவர் தான். அப்படின்னா ஏன் என் புருஷன் சாகணும், ஏன் என் 11th படிக்கிற பிள்ளை சாகணும், என் இருந்த பணத்தை எப்படி ஊழியக்காரன் அபகரிச்சுட்டான், அப்ப அவனுக்கு கொடுக்கணும் என்கிற மனசாட்சி இருக்காதா? அப்ப என்ன ஜபம், என்ன ஊழியம், என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன ஆண்டவர், என்ன ஆலயம், என்ன ஜபம் அப்படின்னு அவங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க. அக்கா, இது பிள்ளை இறந்தது, அது நம்ம அது ஆண்டவருக்கு அந்த குழந்தை தேவை. இப்ப ஆண்டவரோடு ஆராதிக்க, ஆண்டவரிடத்துல ஜெபிக்க அந்த குழந்தை ஆண்டவருக்கு தேவை. கர்த்தர் எடுத்துக்கொண்டார். புருஷன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டது அதே நிலைமை தான். இவங்க வாழ்ந்த காலத்தில் கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க, அவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவருக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்னும் பாருங்க, இவங்க இந்த பணம் கொடுத்தது, அது நீங்க என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இருப்பேன். நீங்க ஞானமா இருந்திருந்தா நீங்க கொடுத்திருக்க மாட்டீங்க. நீங்களாகவே கொடுத்துட்டு இப்ப ஆண்டவர் ஏன் என்ன சோதிக்கிறாருன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க ஆண்டவர் என்ன இப்படி என்ன சொல்ல முடியும்? சரி, அந்த எனக்கு ரொம்ப பப்ரால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நம்ம இப்படி சோதனை வரும்போது பின்வாங்கி போகாதுங்க. சோதனை வரும், நீங்க பின்வாங்க கூடாது. இயற்கையாய் சில சோதனைகள் வரும், அதை நம்ம ஜபம் பண்ணி தான் ஜெயிக்கணும். ஒரு வியாதி திடீர்னு வருது, நம்ம ஜபம் பண்ணி தான் அந்த சோதனையை ஜெயிக்கணும். ஒரு திடீர்னு ஒரு கடன், ஒரு மருத்துவத்துக்கு நம்ம திடீர்னு ஒரு மருத்துவ செலவு கடன் போச்சு, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஜெபம் பண்ணி ஆண்டவர் பார்த்து கொள்வார். இப்படி சில காரியங்கள் நமக்கு சோதனை வரும், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாமவே சோதனையை வருத்தி கொண்டு ஆண்டவருக்கு மேல பழி போட முடியாது, ஆண்டவருக்கு மேல குற்றம் சொல்ல முடியாது, ஆண்டவர் மேல நம்ம அதை சொல்ல முடியாது. சோதனை வரும்போது நம்ம பின்வாங்க கூடாது. இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இது சாதா மனுஷர்களுக்கு வரக்கூடிய சோதனை தான். ஒரு சின்ன கடன் போச்சு, இது சாதா மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனை தான். ஒரு சின்ன வியாதி போச்சு, அது சாதா மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனை தான். ஒரு சின்ன விபத்து போச்சு, இது சாதா மனிதர்களுக்கு வரக்கூடிய சின்ன சோதனை தான். அல்ல இன்னும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு மேல் அதிகாரி உங்களை திட்டாங்களா, உங்களை 4 பேருக்கு இருக்க விட்டு உங்களை திட்டி இருப்பாங்க, உங்க மனசு சோர்ந்து போய் இருக்கலாம். அது சாதா நமக்கு மனிதனுங்களுக்கு வரக்கூடிய சில சோதனைகள் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. உங்கள் திராணிக்கு மிஞ்சி
உங்களால இந்த சோதனை என்னால் ஜெயிக்கவே முடியாது, இந்த சோதனையை என்னால மேற்கொள்ளவே முடியாது, இந்த சோதனையோடு என்னால வாழவே முடியாது, இந்த சோதனையோடு இனி என்னுடைய வாழ்க்கை இனி அவ்வளவுதான் முடிக்க போகிறேன், அப்படிப்பட்ட சோதனையை ஆண்டவர் தரவில்லை. அவர் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. உங்களால இதை ஜெயிக்க முடியாது, இதை உங்களால தாண்ட முடியாது, இனி இந்த உலகத்துல எந்த சோதனையோடு நான் வாழ முடியாது, அப்படிப்பட்ட சோதனை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. சில பிள்ளைகள் வீட்டில் திருமணம் பண்ணி கொடுத்தால் நம்ம பெற்றோருடைய வீட்டில் வாழ்கிற அளவுக்கு அந்த நம்ம போகிற வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இருக்காது, வாய்ப்புகள் இருக்காது, அந்த அன்பு இருக்காது, அந்த உறவு இருக்காது, அந்த ஐக்கியம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது. இப்ப பிள்ளைகள் தாய் தகப்பனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வேற, வாழ போகிற வீட்டில் வாழக்கூடிய வாழ்க்கை வேற. ஐயோ, இப்படிப்பட்ட சோதனை எனக்கு தான் வந்து போச்சு, நான் தான் இவ்வளவு பெரிய சோதனையில வாழ்றேன்னு, அந்த சோதனை அல்ல அது சோதனை அல்ல. நிறைய பிள்ளைகள் அதைத்தான் சொல்றாங்க, சோதனை எங்க குடும்பத்துல பெரிய சோதனை, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எவ்வளவு அன்பா இருப்பாங்க தெரியுமா, எங்க சகோதரங்க எவ்வளவு அன்பா இருப்பாங்க, எங்க அம்மா எவ்வளவு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, எங்க அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. உண்மைதான், பொய் சொல்லல, உண்மைதான். அங்க போனா நீங்க ஒண்ணுமே வாங்கி தர முடியாது, எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க, எல்லாம் சகித்து கொள்ளணும். இது சோதனை அல்ல, இது சகித்து கொள்ள வேண்டிய காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஒன்று அறிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு வந்திருக்கிற சோதனையை இதை தாங்கவே முடியாது, என்னால தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு இயேசு உங்களுக்கு சோதனையை தரவில்லை. எல்லாருக்கும் சோதனை உண்டு. இங்க இருக்கிற யாராவது சோதனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் சோதனை உண்டு. அதை என்னால தாங்க முடியாது, என்னால தாண்ட முடியாது, என்னால இனி வாழ முடியாது, என்னால் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது, என் வாழ்க்கையை நான் மாய்த்து கொள்ள போகிறேன், அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சோதனை அல்ல. இதை உங்களால் தாண்ட முடியும், இதை உங்களால் ஜெயிக்க முடியும், இதை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இது சாதாரணமான ஒரு சோதனை தான். நீங்க சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக, இந்த சோதனையிலிருந்து நீங்க தப்புவீங்க, அப்படி ஒரு போக்கை அவர் உண்டாக்குவார். இந்த சோதனையிலிருந்து நீங்க தப்பி போவீங்க. என்ன சோதனைன்னு எனக்கு தெரியாது, சொத்து பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது கேஸ் பிரச்சனையா, இல்ல போலீஸ் பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது கோர்ட்டு பிரச்சனையா, இல்ல உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா, அது என்ன சோதனையா இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து தப்பி போகும்படியான அந்த போக்கை உண்டாக்குவார். அதை தப்பிடுவீங்க, நீங்க தப்பி போவீங்க, கடந்து போவீங்க, நீங்க அதுல இருந்து மேற்கொண்டு போவீங்க. அதிலிருந்து தப்பி போகும்படியான போக்கை ஆண்டவர் உண்டாக்குவார். தப்பி போவீங்க. தப்பவே நான் முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, அதிலிருந்து நீங்கள் தப்பி போக முடியும், அதிலிருந்து நீங்கள் கடந்து போக முடியும். அந்த போக்கை ஆண்டவர் உண்டாக்குவார். முதல் சோதனை நேரத்தில் நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு 2-3 ஆலோசனை சொல்லி இருக்கிறார். முதலாவது, சோதனை நேரத்தில் பொறுமையாய் இருக்க வேண்டும். சில சோதனை வரும், மாமியார் திட்டாங்களா, உடனே நீங்க பொறுமை இழந்து, என்னடா இது சோதனை, எங்க அம்மா என்ன ஒரு நாள் கூட திட்டுனதில்லை, எங்க அப்பா என்ன ஒரு நாள் கூட திட்டுனதில்லை, யாரை என்ன ஒரு நாள் கூட திட்டுற அளவுக்கு இல்லை, இது என்னடா இது மாமியார் இப்படி திட்டுறாங்க, இப்படி மாமனார் இப்படி குறையா சொல்றாரு, வீட்டுல எல்லாரும் இப்படி என்ன கடிஞ்சு கொள்றாங்க அப்படின்னு. சோதனை நேரம், சோதனை தான், பெரிய சோதனை தான் அது, பெரிய சோதனை. நம்ம இனிவரு நம்ம வீட்டில் வாழ்ந்த அந்த சூழ்நிலைகள் வேற, போகிற வீட்டில் அந்த சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப அங்க அப்ப என்னடா இது பெரிய சோதனை, இதை நான் ஒரு நாள் கூட எங்க வீட்டில் அப்பாட்டண்டு திட்டு வாங்கினது இல்லையே, அங்க போனா இவ்வளவு பெரிய சோதனையா இருக்கு. அந்த சோதனையை பொறுமையா இருக்கணும். ஒரு சோதனை வந்து போச்சு, நீங்க பொறுமையா இருக்கணும். வீட்டில் யாரோ செஞ்சு உடைச்சி கீழே போட்டிருப்பாங்க, அது நீங்க செஞ்சதா குற்றப்படுத்துவாங்க. என்ன, உனக்கு கண் இல்லையா, உனக்கு பார்த்து செய்யக்கூடாதா? ஆனா நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அதான் சொல்லுவாங்க, இல்ல மாமியார் உடைச்சா மண்ணு குடம், மரும உடைச்சா பொண்ணு குடம்.
மருமக உடைச்சா பொண்ணு குடம், மாமியார் உடைச்சா மண்ணு குடம், ரெண்டும் குடம் தான். ஆமா, அதனால அது யாரு உடைச்சாலும் சரி உடனே அந்த பிள்ளைகளை கடிந்து கொள்ளுவார்கள். சரி, சோதனை நேரத்தில் ஆண்டவர் ஒரு குறைவை தரவே மாட்டார், ஒரு நிறைவை தான் கற்றுக் கொடுப்பார். ஒரு நிறைவான வாழ்க்கை தருவார். குறைவை மாற்றி நிறைவை தான் கற்றுக் கொடுப்பார். அப்ப சோதனை நேரத்துல நம்ம என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணும். ஒரு பொறுமை நமக்கு ரொம்ப தேவை. ஒரு எமோஷன் வந்துடக்கூடாது, ஒரு ஆத்திரம் வந்துடக்கூடாது, ஒரு கோபம் வந்துடக்கூடாது, நம்ம அவங்களை எரிஞ்சு கடிஞ்சு பேசிடக்கூடாது. பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பொறுமையை சகித்துக் கொள்ள எந்த நேரத்திலையும் ஒரு பொறுமை நமக்கு ரொம்ப தேவை. பொறுமை, அந்த பொறுமை தான் நமக்கு வேணும். அவ பொறுமையா இருந்தால் நமக்கு குறைவுள்ளவர்களாய் இராமல் ஒரு நிறைவுள்ளவர்களாய் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சோதனை வரும்போது நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. சோதனை நேரத்துல நம்ம பொறுமையா இருக்க வேண்டும். இரண்டாவது, சோதனை நேரத்தில் சோதனையை சகிக்க, சோதனையை நம்ம ரொம்ப சகிக்கணும். பாருங்க, சோதனையை நம்ம சகிக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிறாங்க பாருங்க. நம்ம உடைச்சிருக்க மாட்டோம், நம்ம தான் உடைச்சதா குற்றப்படுத்துவாங்க. நமக்கும் அந்த இதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம செய்ததா நம்மளை துக்கப்படுத்தி, நம்மளை வேதனைப்படுத்தி, நம்ம கஷ்டப்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த நேரத்துல நீங்க சகிக்க பழகி கொள்ளணும். அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தண்டிக்கிற தேவனால் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவேளை அவர் நம்மளை தண்டிப்பார் பாருங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம அந்த குற்றம் செஞ்சோம், இனி அந்த குற்றத்தை செய்யாத இருக்க ஆண்டவர் தண்டிப்பார். நம்ம பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை ஒரு குற்றம் செஞ்சு போச்சு, இனி நீ செஞ்ச பாருன்னு அவனை தண்டிக்கும். அதுபோல ஆண்டவரும் நம்ம ஒரு குற்றத்தை செஞ்சிட்டோம், இனி நீ குற்றம் செய்யாத என்று ஆண்டவர் தண்டிப்பான். பெதஸ்தா குளத்தக்கரையில 38 வருஷம் ஒரு முடவன் கிடந்தான். அவன் செஞ்ச பாவம் ஒரு சாதாரணமான பாவம் அல்ல, கொடிய பாவம். ஆகவே ஆண்டவர் 2 காலும் விளங்காத அளவுக்கு ஒரு பாதிப்பை ஆண்டவர் அனுமதித்தான். இப்ப 2 காலும் விளங்காதவனாய் அந்த பெதஸ்தா குளத்தக்கரையில் இருக்கிறார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பெதஸ்தா குளத்தக்கரையில தேவதூதன் கலக்கும் போது நானும் அந்த குளத்திலே இறங்கிவிட்டால் எனக்கு ஒரு அற்புத சுகம் உண்டு என்றுதான் இந்த குளத்தக்கரையில 38 வருஷமாக இருக்கிறான். இயேசு ஆனாலும் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். இவன் 38 வருஷம் இந்த குளத்தக்கரையில இருக்கிறான் என்று அவன் மேல் ஆண்டவர் அன்பு வைத்து அவனுக்கு ஆண்டவர் சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து அவனை ஆண்டவர் அனுப்பினார். ஒரு நாள் எருசலேம் தேவாலயத்துல ஆண்டவர் என்னை சந்தித்த போது, இனி நீ பாவம் செய்யாதே. எப்படி பாவம் செய்யாதே? அதிக கேடு ஒன்றும் வராதபடி இனி நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். அப்ப தேவன் தண்டிக்கிற அந்த மனுஷன் பாக்கியவன். ஆண்டவர் அந்த தண்டனையை கொடுத்ததுனால தான் அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்தது, ஒரு மனமாற்றம் வந்தது. இப்ப பாருங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்து அவனுடைய சொந்த ஊருக்கு பெயர்ந்த போது அந்த தேவாலயத்துல அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வருகிறான், வசனத்தை கேட்க வருகிறான். அதுவரை அவன் ஆலயத்துக்கு போக மாட்டான், ஜெபிக்க மாட்டான், ஆண்டவரை தேட மாட்டான், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அவனை ஆண்டவர் தண்டிப்பதற்கு இடம் கொடுத்தார். 2 காலம் விடவனாய் அதன் பிறகு அவனுக்கு வாழ்க்கை பாருங்க. இயேசு சுகம் கொடுத்த பிறகு எல்லாத்திலும் அவன் உண்மையாக இருக்கிறான். ஆராதனையில உண்மை, ஜபத்துல உண்மை, கர்த்தரை தேடுகிறதுல உண்மை. அதுலதான் எருசலேம் தேவாலயத்தில் அவன் வந்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், இனி கேடு வராதபடி பாவம் செய்யாதே. சரி ஆண்டவரே, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், இனி ஆண்டவருக்காய் வாழுவேன், இயேசுக்காய் வாழுவேன், உமக்கு வாழுவேன். அந்த இடத்துல மறைக்க எழுதுகிறான் பாருங்க. அப்ப தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவன். அவன் இப்ப பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டான் பாருங்க. ஒருவேளை அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், ஆண்டவரை தேடி இருக்க மாட்டான், ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க மாட்டான், ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றிருக்க மாட்டான். அவன் இன்றைக்கு பாவத்தில் தான் வாழ்ந்து நரகத்தில் தான் போயிருப்பான். ஆகவே ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராய் கர்த்தர் அவனை இழுத்து கொண்டான். அதே போலத்தான் சில பேரை நமக்கு தெரியாது, நம்ம முகத்தை பார்க்கிறோம், ஆண்டவரோ அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய இருதயத்துல
பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், நேசித்தனங்களும், பொறாமைகளும், வன்கங்களும், தூஷணங்களும், எரிச்சல்களும், கோபங்களும், பகைகளும், சண்டைகளும், வைராக்கியங்களும் இதெல்லாம் அவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா முகத்தை பார்க்கும் போது நமக்கு தெரியாது. ஆண்டவரும் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறார். இவனா இப்படி பாதிக்கப்பட்டார், இவனா இப்படி வேதனை அனுபவிக்கிறார், இவனா இப்படி துன்பத்தை கஷ்டங்களை அனுபவிக்கிறார், நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தண்டனை அவன் திருந்துவதற்கு, மனம் திரும்புவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு, பரலோகத்துக்கு அவனை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் சில நேரங்கள்ல அந்த தண்டனையை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பரலோகத்துக்காவது போறான் பாருங்க, பரலோகத்துக்காவது அவன் போறானே. ஆகவே அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். மத்தேயு 10:22 சொல்லுகிறது, என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் பகைக்கப்படும். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாருங்க, இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போனா எல்லாராலும் பகை. உனக்கு வீட்டுல இப்படி இது நடந்து அது நடக்கு, உன் குடும்பத்துல இப்படி, உன் வாழ்க்கையில இப்படி, இதெல்லாம் நடக்குது. அப்ப நீ என்னத்துக்கு சர்ச்சை போற, ஏன் போற, என்னத்துக்கு போற, எதுக்கு போற, இப்படி நம்மளை குற்றப்படுத்துறவங்க, வேதனைப்படுத்துறவங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப சோதனை நேரத்தில் நம்ம சோதனையை சகிக்கணும். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க சோதனை நேரத்துல பொறுமையா இருக்கணும். இரண்டாவது சோதனையை சகிக்கணும். அப்பதான் அந்த குடும்பத்துல நமக்கு சமாதானமாய் வாழ முடியும். ஒரு சோதனை குடும்பத்துல வரும், அந்த வீட்டுல பேசுவாங்க, நம்மளை திட்டுவாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க, சோதனை சோதிப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம பொறுமையாக இருக்கும் போது நமக்கு அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு நாட்கள் நமக்கு வரும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது, சோதனை வரும்போது பக்தியா இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். 2 பேதுரு 2:9 தேவ பக்தி உள்ளவர்கள் மேல் சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். ஆண்டவருக்கு மேல பக்தியாய் இருக்கும்போது அந்த சோதனையிலிருந்து நம்ம ரட்சிப்பு என்றால் அந்த ஆபத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பது. அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிறார். அப்ப மூணாவது, சோதனை வரும்போது பக்தியோடு இருங்க, ஜெபியுங்க. பக்தி என்றால் ஜபந்தான். ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே, நான் செய்யாத தவறுக்கு, செய்யாத குற்றத்துக்கு என்னை குற்றப்படுத்துறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை துன்பப்படுத்துறாங்க, நீங்க ஜெபிக்கணும். அப்ப நமக்கு சோதனை வரும்போது நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. நிறைய சோதனை வரும் வாழ்க்கையில, நிறைய வேதனையான சம்பவங்கள் சம்பவிக்கும், நிறைய துன்பங்கள் வரும். நம்ம எங்க வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சபைகளை ஸ்தாபிச்சு மிஷினரிகளை அனுப்பி மாசந்தோறும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்மளை வச்சா அந்த மிஷினரியை நம்மளை கேள்வி கேட்குறாங்க. உனக்கு துப்பு இல்லை கேட்குறாங்க, உனக்கு அறிவில்லை, உனக்கு விவரம் இல்லை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. விவரம் கெட்டது அவங்க தான். அப்படிப்பட்ட சில மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே சோதனை வரும்போது நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. நமக்கே சில நேரங்களில் என்ன தோணுது, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சாலும் இவங்க இப்படி பேசுறாங்களே, இப்படி நடக்கிறாங்களே, இப்படி பண்றாங்களே, நமக்கு ஒரு வேதனை தான் வரும். அந்த சோதனை நேரத்தில் நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. இது பிசாசினால் வரக்கூடிய சோதனை. பொல்லாத பிசாசே, நீ என்ன மேற்கொள்ள முடியாது, என்னிடத்துல நீ ஜெயம் பெற முடியாது, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எங்கூட இயேசு இருக்கிறார், எங்கூட ஆண்டவர் இருக்கிறார், எங்கூட அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு நீங்க முன்னேறி போகணும். அப்ப சோதனை நேரத்துல நீங்க முதல்ல பொறுமையா இருக்க வேண்டும். இரண்டாவது, சோதனை நேரத்துல அந்த சோதனையை சகிக்க வேண்டும். மூன்றாவது, சோதனை நேரத்துல நீங்க ஜெபிக்க வேண்டும். இப்படி 3 காரியங்களை செய்தால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க பின்வாங்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் வராது. அந்த பின்வாங்கி போக வேண்டிய அந்த எண்ணமே நமக்கு வராது. அப்படின்னா நம்ம கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்க உலகத்துல வாழும்போது ரொம்ப ஞானமாய் வாழ்ந்து கொள்ளுங்க. யார் கேட்டாலும் கடன் கொடுத்து, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பக்காரங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப பழகினவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நாங்க பார்த்தோம், ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க எல்லாம் பார்த்துட்டோம், வாங்கிட்டு கொடுக்காம சண்டையும் போலீஸ் கேஸும் கோர்ட்டும் வழக்கும் அப்படி உள்ளவங்களை பார்க்கிறோம். ஆகையினால இது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது நம்மளுடைய அறிவு பலவீனத்தினால வந்த காரியம். ஞானமாய் நடந்து கொள்ளுங்க, ஞானமாய் புத்தியா நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
சரி, எல்லாரும் செபிப்போமா? சோதனை வரும்போது நம்ம பின்வாங்கி போக மாட்டோம். சோதனை வரும்போது நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேட ஆண்டவர் கிருபை செய்யட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சோதனையான நேரத்தில், சோதனையாய் வரும்போது, சோதனை வரும்போது ஆண்டவரே, நாங்கள் பின்வாங்கி போகாதபடி கத்தரங்களை நடத்துங்க. நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாது ஆண்டவரே. இது மனுஷனுக்கு சாதாரணமாய் வரக்கூடிய சோதனை தான். இந்த சோதனையை ஆண்டவரே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுற அளவுக்கு எங்களுக்கு சோதனை நீங்க தரல ஆண்டவரே. இந்த சோதனையை தாங்கத்தக்கதாய் இந்த சோதனை எங்களால் தாங்க முடியும். அப்படிப்பட்ட சோதனை தான் எங்க வாழ்க்கையில சோதனை வந்திருக்கிறது. அந்த சோதனையை ஜெயிக்க ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுப்பீராக. சோதனையை சகிக்க ஆண்டவர் எங்களுக்கு அந்த பலன் கிருபை தருவீராக. சோதனை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழணும்னு எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சோதனை நேரத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரே. பொறுமையோடு நாங்கள் இருக்கணும்ப்பா. யார் எங்களை திட்டினாலும், யார் எங்களை வேதனைப்படுத்தினாலும், யார் எங்களை காயப்படுத்தினாலும், யார் எங்களை கஷ்டப்படுத்தினாலும், யார் எங்களை உபத்திரவப்படுத்தினாலும், யார் எங்களை கஷ்டப்படுத்தினாலும் நாங்கள் பொறுமையாய் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். அந்த 2வது சோதனை நேரத்தில் நாங்கள் சகிக்கணும் ஆண்டவரே. இது சாத்தானால் வந்த சோதனை, நாங்க சகிக்கணும். இது இந்த மனிதனால் வந்த சோதனை, நாங்க சகிக்கணும். எங்களுக்கு அதற்கு பலன் தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து சோதனை வரும்போது ஆண்டவர் தேவனால் ஆண்டவரே வரும்போது நாங்க பக்தியா இருக்க, ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தார். அந்த சோதனை எங்களை விட்டு கடந்து போக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தகப்பனே, இன்றைக்கு மறுபடியும் உங்க சமூகத்துல நாங்கள் வந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் மறுபடியும் புதன்கிழமை இந்த மாலை கூட்டத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தார். உங்க அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றுமென்று சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை நேரத்திலையும் தாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.